ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை நாங்க தமாம்லேருந்து புறப்படும்போது பிளான் பண்ணியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ரியாத்ல மெட்ரோ ரயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா, நாங்க கழிஞ்ச முறை போம்போது இறுதிக்கட்ட வேலைகள்லாம் முடிஞ்சு மெட்ரோ ஓப்பனிங் வந்துட்டு தயார் நிலையில இருந்தது. எங்களோட பயணத் திட்டத்தை மிஸ்டர் ஃபைசல் ஏற்பாடு செய்திருந்ததால் எந்த ஸ்டேஷனில் ஏறணும், எந்த ஸ்டேஷனில் இறங்கணும் எல்லாமே பக்கா பிளான் செய்திருந்தார். நாங்கள் கிங் ஃபஹத் லைப்ரரி ஸ்டேஷன் கேஎஃப்டியில் ஏறி கிங் அப்துல்லா ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் வர பிளான் செய்திருந்தோம். ஸ்டேஷன் உள்ளே சென்றதும் அவங்கவுங்க ஏடிஎம் கார்டு ஸ்கேன் செய்து பயணத்திற்கான டிஜிட்டல் பேமெண்ட் செய்தோம். 4 ரியாலுக்கு 2 மணி நேரம் பயணம் செய்யலாம். எங்கள் கூட வந்திருந்ததில் 3 பேர் ஆல்ரெடி ரியாத் மெட்ரோவில் பயணம் பண்ணியிருக்காங்க. நானும் யூசுபண்ணனும் தான் முதல் முறையாக பயணம் பண்ணுறோம். பெருநாள் விடுமுறை ஆனதுனால மெட்ரோவில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. அதிகமாக வெளிநாட்டு மக்கள் தான். மெட்ரோவை பார்க்கறதுக்கு வேண்டிட்டு பயணிஞ்சவங்களை தான் பார்க்க முடிஞ்சது. நின்றுக்கிட்டே பயணத்தை தொடங்கிய எனக்கு கொஞ்சம் தூரம் போனதும் சீட்டு கிடச்சி உட்காந்துட்டேன். நண்பர்கள் நின்றுக்கிட்டே பயணம் செய்தாங்க. ட்ரெயினில் இருந்த ஸ்க்ரீனில் பயணம் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் ஓடிட்டே இருந்தது. எந்த ஸ்டாப் வந்திருக்கு, அடுத்து எந்த ஸ்டாப் வரும், இன்னும் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஃபினான்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்ததும் இறங்கி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம். ஃபைனான்ஸ் டிஸ்ட்ரிக்ட் உண்மையிலே பார்க்க வேண்டிய இடம்தான். மிகவும் உயரமான கட்டிடங்கள் மின்மினி பூச்சிகள் போல விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கிறது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி தான். எல்லா பெரிய நிறுவனங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், எல்லா வங்கிகளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே அப்துல்லா ஃபைனான்ஷியல் சிட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதியில் ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு மீண்டும் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சி ஏறின இடத்துக்கே திரும்பியாச்சு. திரும்பி வரும்போது ட்ரெயினில் கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம் பண்ணாலும் இந்த ரியாத் மெட்ரோவில் டிரைவர் இல்லா ட்ரெயினில் பயணம் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ரயிலேருந்து வெளியே இறங்கினதும் ஸ்டேஷனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்து நாங்கள் வண்டி பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு நடந்து வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது. அந்த பார்க்கோடு ஒட்டி தான் கிங் ஃபஹத் லைப்ரரி இருக்குது. மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இருக்குது. அதோடு சேர்ந்து தான் ஃபைசலியா டவர் இருக்குது. சவுதி அரேபியாவோட ஆரம்ப கட்டம், வளர்ச்சியுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய டவராட்டு இருந்து ரொம்ப பிரபலமான டவர் தான் ஃபைசலியா டவர். அதையும் அந்த பகுதியும் ஒன்று நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வண்டியில் ஏறி திரும்பிட்டோம். நீங்களும் ரியாதுக்கு வர்ற ஒரு வாய்ப்பு கிடச்சி கண்டிப்பாக நீங்கள் இதுவரையும் மெட்ரோ ரயில் ஏறலைன்னாக்கா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உண்மையிலே அது ரொம்ப ஒரு மகிழ்வான தருணமாக இருக்கும். இது போன்ற சவுதி அரேபியா சம்பந்தமான குட்டி குட்டி அப்டேட்ஸ்களுக்கு ஸ்டே டியூன்டு வித் முஜிப் ரஹ்மான் சவுதியா அப்டேட்ஸ். தேங்க்யூ.